101வது சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். தாவீது தன்னுடையதான அரசவையை அவர் ஏற்று நடத்துவதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய தீர்மானங்களை குறித்து இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை, நியாயத்தை சொல்லி இதை பாடுகிறதான ஒரு அனுபவத்தை சொல்லிவிட்டு இரண்டாவது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப இருக்கிறேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். முதல் நல்ல ஒரு தீர்மானம், உத்தமமான வழியிலே விவேகமாக நடப்பேன். உத்தமமாய் வாழுவதற்கு, விவேகமாய் வாழுவதற்கு ஒரு தீர்மானம், ஒரு உறுதியை இந்த சங்கீதத்தின் இரண்டாவது வசனத்திலே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். உத்தமமாய், பர்ஃபெக்ட் வே, கம்ப்ளீட், அப்படியானால் முழுமையாக எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான நியமங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழுவது உத்தமமாய் வாழுவது. பிளேம்லெஸ் அப்படின்னா குற்றப்படுத்த முடியாதபடி வாழுகிற வாழ்க்கை தான் உத்தமமாய் வாழுகிற வாழ்க்கை. யோபுவை குறித்து ஆண்டவர் இந்ததான வார்த்தை சொல்கிறார். யோபு எப்படிப்பட்டவர்? அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனான மனுஷன் என்று யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமமாய் இருப்பது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று. தாவீது இதை புரிந்து கொண்டு சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே நான் எப்படி நடப்பேன்? விவேகமாக நடப்பேன். உத்தமமான வழி. அவர் தம்முடைய வழிகளை எதிலே வைத்திருக்கிறார்? அவர் தம்முடைய வழிகளை நமக்காக தவறுடைய வேத புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் சீயோனுக்கு போவோம், அங்கே அவர் நாம் தெரிந்து கொள்ளும் வழியை நமக்கு என்ன செய்வார்? காண்பிப்பார். ஆண்டவர் வழி காட்டுகிற இடம். ஆண்டவர் இப்படித்தான் ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறதான வாழ்க்கையை ஆண்டவர் எதிலே எழுதி வைத்திருக்கிறார் என்றால் வேத புஸ்தகம். எப்பொழுது தேவ வார்த்தைக்கு மேலாக நம்முடைய விருப்பங்களை அல்லது நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் கொண்டு வருகிறோமோ அப்பொழுது அவைகள் தவறி போக வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலகம் எப்படியும் வாழலாம் என்று நினைக்கும் போது ஒரு தேவ பிள்ளை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை பற்றி கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால்தான் நாம் எப்படி நடத்த முடியும்? உத்தமமாய் நடக்க முடியும். பிளேம்லெஸ், ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை. கன்சிஸ்டன்ட் கிறிஸ்டியன் லிவிங் அப்படின்னா உத்தமமாய் இருக்கிறவங்க ஏதோ ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்றைக்கு என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன், இப்படி இருக்க போகிறேன் என்று இருந்துவிட்டு பாவங்கள், சோதனைகள் வரும்போது நாம் தடமாறி போவது அல்ல. உத்தமமாய் வாழுகிற வாழ்க்கை தொடர்ந்தேர்ச்சியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது சவாலா இருக்கிறது என்று சொன்னால், தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை விட நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள், புற அழுத்தங்கள், எல்லாரை போலவும் வாழ வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிற சூழ்நிலையிலே நாம் சிக்கிக்கொண்டு பல நேரங்களிலே விழுந்து விழுந்து எழும்புகிறவர்களாக இருக்கிறோம். தாவீது ஒரு நல்ல தீர்மானத்தை சொல்கிறார். உத்தமமான வழியில எப்படி நடப்பேன்? விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழி வேற ஒன்றும் வேணாம். உத்தமமான வழினா வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்வதுதான் உத்தமமான வழி. ஆனால் இந்த இடத்துல வெறும் உத்தமமான வழியில் நடப்பேன் என்று மட்டும் சொல்லவில்லை. உத்தமமான வழியில எப்படி நடப்பேனா? விவேகமாய் நடப்பேன். ஞானம் எங்கிருந்து வருகிறது? ஞானம் இன்றைக்கு சில நேரங்களில் சில காரியங்களை செய்துவிட்டு ஏதோ இது ஞானம் இல்லாமல் செய்து விட்டேனே, அவசரப்பட்டு செய்து விட்டேனே, இப்படி முட்டாள்தனமாய் செய்து விட்டேனே என்று நாம் வருந்துவது உண்டு. ஏனென்றால் விவேகமாய் ஒரு காரியத்தை நடப்பிக்கும் போது அது வழி தவறுவதில்லை, அது பிசகுவதில்லை, அதிலே கஷ்டங்கள் இருப்பதில்லை. ஏனென்றால் அந்த காரியங்கள் விவேகம், ஞானத்தினாலே, தேவன் தருகிற ஞானம். வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே எப்படியாம்? ஞானத்தின் ஆரம்பம். அவர் தருகிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும்படி அவருடைய ஞானத்தையும் நமக்கு தந்து நம்முடைய வாழ்வின் சூழல் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நமக்கு ஒன்றை ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். ஒரு காரியத்தை எப்படி, ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த போர் எப்படி செய்ய வேண்டும், அதில் இருக்கிற யுக்திகள் என்ன என்று தெரியாது இருந்தால் வெகு சீக்கிரத்தில் என்ன செய்து விடுவோம்? அழிந்து விடுவோம். ஆனால் இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் என்று அதனுடைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறதான ஒரு மேனுவல் நம்மிடத்தில் இருந்தால், அல்லது நம்மை
நடத்தி கொண்டு போகிற நல்ல ஆசிரியர்கள், அதை கற்றுக் கொடுக்கிறவர்கள் இருந்தால் அது நமக்கு எவ்வளவு எளிதா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த வேலையை செய்கிறார். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேத வசனம் பாருங்கள், நீதிமொழிகள் 10:9 சொல்லப்படுகிறது. உத்தமமாய் நடக்கிறவன் எப்படி நடக்கிறானா, பத்திரமாய் நடக்கிறான். நல்ல வார்த்தை. யார் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்கள் பத்திரமாய் நடக்கிறார்கள். அவர்கள் குறுக்கு வழியை தேடி போவதில்லை, ஏதோ ஒரு ஆபத்தில் போய் சிக்கிக் கொள்வதில்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை உத்தமமாய் இருக்கிறது. அவர்கள் ஆகவே பத்திரமாய் நடக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவ வார்த்தையை நம்முடையதான சுய சித்தம், சுய விருப்பம் இருக்கிறது, புற அழுத்தம் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியில் நான் தேவன் என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் செய்வேன் என்று நாம் விவேகமாய், இதுதான் ஞானம், இதுதான் சரி, இது ஒருபோதும் தவறு செய்யாது என்று தேவ வார்த்தையும் தேவ உணர்த்துதல்களையும் நாம் பெற்றுக்கொண்டு வாழும்போது நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள் பாருங்கள். நீதிமொழிகள் 13:16 சொல்லுகிறது, விவேகி அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் என்று தேவ வார்த்தை சொல்கிறது. 14:15 பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் எப்படி இருக்கிறான், கவனமாய் இருக்கிறான். இன்றைக்கு வார்த்தையினாலே சிக்குண்டு போகிறவர்கள், வார்த்தையினாலே பல நிலைகளில் தவறி போகிறவர்கள் உண்டு. நம்மை அப்படியே இழுத்து கொண்டு போகிற நிறைய ஏமாற்றும் தந்திரமான வார்த்தைகள் நிறைந்த இந்த உலகத்துல விவேகி தன் நடையின் மீது அவன் கவனம் உள்ளவனாய் இருக்கிறான். இன்னொரு வார்த்தைகளை கவனிங்கள். நீதிமொழிகள் 15:5 கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்று சொல்லப்படுகிறது. யார் விவேகமாய் நடக்க முடியும்? கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன். தேவ வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, நான் இதற்கு மாறாக செய்யக்கூடாதே, நான் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்னை சரி செய்து கொள்ள வேண்டுமோ என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் விவேகமாய் நடக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் என்னுடைய வீட்டில் உத்தம இருதயத்தோடு என்ன செய்வேன், நடந்து கொள்ளுவேன். நான் பத்திரமாய் நடக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையின் பாதையில் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் வாழ விரும்புகிறேன் என்று நினைத்தால் இந்த சங்கீதக்காரனை போல நம்மளும் சொல்ல முடியும், உத்தமமான வழியிலே விவேகமா என்ன செய்வேன், நடப்பேன். அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஞானத்தை தருகிறவர் யார் தான்? ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா என்னை நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் என்று ஆண்டவர் உணர்த்துகிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமா சங்கீதக்காரனை போல நம்மளும் சொல்லணும், ஆண்டவரே உத்தமமான வழியில நான் விவேகமாய் நடக்க எனக்கு கிருபை தாரும். அதை பெற்றுக்கொள்ள அதுல ஒரு உறுதி வேண்டும். இது ஒரு ஜெபமாய் அல்ல. தாவீது சொல்லுகிறார், இதை நான் உறுதியாக உத்தமமான வழியில நான் எப்படித்தான் நடப்பேன், விவேகமா நடப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல ஒவ்வொரு சவாலாய் கடந்து அதை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.